பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நேரத்தில் மிதுன ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் இவர்கள் இருவரும் சேர்ந்து பயணம் செய்ய போகின்றனர். இதனால் மங்கள யோகமான கஜலட்சுமி யோகம் உருவாக உள்ளது. சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசியில் இந்த கஜலட்சுமி யோகம் உருவாக உள்ளது. இந்த தாக்கமானது அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் என கூறப்படுகிறது. இருப்பினும் இதன் மூலம் ஒரு சில ராசிகளே அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போவதாக கூறப்படுகிறது. அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம். மிதுன ராசிக்காரர்கள் முதல் வீட்டில் கஜலட்சுமி யோகம் உருவாகும். வாழ்க்கையில் அனைத்து வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும். வேலை இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வாய்ப்பு உள்ளது. பணக்கார யோகம் கிடைக்கும். வீடு மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்பு உள்ளது. கடன் சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். கோடீஸ்வர யோகம் உருவாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். கன்னி ராசி 10வது வீட்டில் கஜலட்சுமி யோகம் உருவாகும். குரு மற்றும் சுக்கிரன் சேர்ந்து நல்ல பலன்கள் அளிக்கப் போகின்றனர். வேலை இடத்தில் பதவி உயர்வு வாய்ப்பு உள்ளது. பணக்கார யோகம் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கடன் சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். கோடீஸ்வர யோகம் மகிழ்ச்சி அளிக்கும். பெற்றோர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் 11வது வீட்டில் குரு சுக்கிரன் இணைந்து கஜலட்சுமி யோகம் உருவாக்குகின்றனர். வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும். பணக்கார யோகங்கள் தேடி வரும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். கஷ்டங்கள் நிவர்த்தி அடையும். கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். கடன் சிக்கல்களில் இருந்து விடுதலை கிடைக்கும்.